சிறகடி காசி சீரியல்ல முத்து மீனாக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி செக் புக்கும் வாங்கி கொடுக்குறாரு. மீனா, நான் கொடுத்த காசையை உன்னோட அக்கௌண்ட்ல போட்டுடுன்னு சொல்ல மீனாவும் சரிங்க, இப்ப நான் முதல் செக் எழுதணும்னு நினைக்கிறேன், நம்ம மாமாக்காக கொடுக்கலாமான்னு கேட்க முத்துவும் சரிங்கிறாரு. இதை கேட்ட அண்ணாமலை, வேணாமா மீனா, எனக்கு எதுக்குமா இந்த செக் எல்லாம், என்னோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வாழ்த்துறாரு. இதை கேட்ட மீனா உடனே முத்துவை பார்த்து, ஏங்க நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம், ரவியும் ஸ்ருதியும் தான் நம்ம கேட்ட உடனே பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு நம்ம முதல் செக் கொடுக்கறதாங்க சரியா இருக்கும், முத்து இல்லாமான்னு கேட்க முத்துவும் சரிங்கிறாரு. இதை கேட்ட ஸ்ருதியும் சந்தோஷப்பட்டு, மீனா அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல மீனாவும், இல்ல ஸ்ருதி அப்படி பண்ணா நல்லா இருக்காது, நான் கேட்ட உடனே நீங்க பணம் கொடுத்து எனக்கு உதவி இருக்கீங்க, நீங்களா என்கிட்ட பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொடுத்தாதான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி ரவி ஸ்ருதிக்காக செக் எழுத போக கூட நின்று மனோஜ் சும்மா இல்லாம அந்த செக்ல போட்டிருக்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ண தெரியுமான்னு கேலியா பேசுறாரு. மீனாவும் இது எழுத தெரிஞ்ச அளவுக்கு நான் படிச்சிருக்கேன்னு பதிலடி கொடுக்குறாங்க. மனோஜ் மறுபடியும் சும்மா இல்லாம, ரவி ஸ்ருதி நீங்க தான் கடன் கொடுத்தீங்களே, வட்டியும் சேர்த்து கேட்டு வாங்கன்னு சொல்ல ஸ்ருதிக்கு கோவம் வந்து, எங்க நாங்க என்னங்க இங்க பினான்ஸ் கடையை நடத்திட்டு இருக்கோம், வட்டி கிட்டிலாம் வாங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்க ரவியும் தன்னோட பங்குக்கு மனோஜை பார்த்து கோவமா பேசுறாரு. மீனாவும் மனோஜ் சொன்னது எதுவும் காதுல வாங்காம ஸ்ருதிக்கு செக்க கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. மீனா செக் கொடுத்ததை பார்த்து வெறுப்பான விஜயா வந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஷோரூம் போன ரோகிணி அங்க இருந்த ஃபைல்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. இந்த லெட்டர்ல ஜிஎஸ்டி கட்டாம இருக்கிறத பார்த்து, மனோஜ் என்ன இது, ஜிஎஸ்டி கட்ட சொல்லி உனக்கு லெட்டர் வந்திருக்கு, நீ இன்னும் கட்டாம வச்சிருக்க, இதனால என்ன ப்ராப்ளம் வரப்போ தெரியுமா நம்மளுக்கு, எப்படி பண்ணன்னு கேட்க, தெரியும் ரோகிணி, இருந்த பிரச்சனை நானே மறந்துட்டேன், 30 லட்சம் ரூபாய் காணாம போச்சுன்னு அலைஞ்சிருந்தோம்ல, நான் இந்த லெட்டரை பார்த்து இது அப்புறம் கட்டிக்கலான்னு விட்டுட்டு சரி விடு நான் போய் கட்டிடுறேன்னு சொல்ல ரோகிணியும் மனோஜும் பேசிட்டு இருக்கும்போது ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து ஆபீசர்ஸ் 3 பேர் மனோஜோட ஷோரூம்க்கு வராங்க. ஓனர் யாருப்பான்னு மனோஜை கூப்பிட்டு, மக்கள் கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாம இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ்லாம் அனுப்பியாச்சு, உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, நாங்க ஷோரூம் மூட போறோம், உங்க எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்ல ரோகிணி அதிர்ச்சி ஆகி, சார் ஒரு நிமிஷம் சார் நாங்க இந்த விஷயத்தை சத்தியமா மறந்துட்டோம், உங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை நடுவில் வந்துச்சு சார், உங்க கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை ஒருத்த அடிச்சிட்டு போயிட்டா, தேடுறதுல நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு அலைஞ்சிருந்தோம், அதுல இதை கவனிக்காம விட்டுட்டோம், உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க சார், நாங்க எப்படியாச்சும் கட்டிடுறோம் சார்னு ரோகிணி கெஞ்சி டைம் வாங்குறாங்க. அந்த ஆபீசர்ஸோ, சரிமா இன்னும் 3 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம், அமௌண்ட் மொத்தம் 3 லட்சம் ரூபாய் வருது, 3 மணி நேரம் நான் கழிச்சு வருவேன், அதுக்குள்ள நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போக ரோகிணியும், விடு மனோஜ், இதுதான் நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் அப்பப்போ பண்ணணும்னு, பாத்தியா இப்ப என்ன ஆச்சுன்னு, இரு நான் பணத்துக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்றேங்கிறாங்க. அண்ணாமலையை ஸ்கூல்ல விட வந்த முத்து அண்ணாமலையை விட்டுட்டு சவாரிக்கு திரும்பும்போது ஸ்கூலுக்குள்ள கிறிஷையும் உங்க பாட்டியும் பாத்துடுறாரு. கிறிஷ் நல்லா இருக்கியாடா, என்னடா நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா அப்படின்னு கிறிஷ் கிட்ட பேசிட்டு உங்க பாட்டி கிட்ட, என்னமா உங்க மேல இன்னும் உங்களுக்கு கோவம் போலியா, அதான் நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேனமா, எனக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சு, ஓ கிறிஷ் இந்த ஸ்கூல் தான் படிக்கிறானா அப்படின்னு கேட்க அவங்களும், என்னது முத்துக்கிட்ட நம்ம கையும் கழுவமா மாட்டிக்கிட்டோமே, சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம், நம்மப்பா நாங்க இந்த ஏரியாக்கு தான் வந்திருக்கோம், கிறிஷ் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், அம்மா இப்ப வரலன்னு சொல்றாங்க. சரிம்மா நான் கிறிஷை கூட்டிட்டு போய் பக்கத்து கடையில சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்ல கிறிஷும், பரவாயில்ல பாட்டி, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் முத்து மாமா கூட போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன் நெத்து கூட போறான். அந்த நேரம் பார்த்து ரோகிணி அவங்க அம்மாக்கு போன் பண்ணி, அம்மா உன்னால எனக்கு சின்ன உதவி ஆகணும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும், இரு ரோகிணி நானே உனக்கு போன் பண்ண தான் நினைச்சிருந்தேன், நானும் கிறிஸ்டும் ஸ்கூலுக்கு வந்ததை அந்த முத்து பையன் பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல ரோகிணி கேட்டு அழிச்சாராங்க. அவ்வளவுதானம்மா, வேற ஒன்னும் நீ சொல்லல, சரி விடு இது அப்புறம் பாத்துக்கலாம், சரி என்ன பண்ணு, கிறிஸ்ட ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு போய் என்னோட நகையெல்லாம் நீ கொஞ்சம் கொண்டு வா, இப்ப அவசரமா பணம் தேவைப்படுதுமான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட நகையை கொண்டு வர சொல்றாங்க. இதுதான் இப்ப சொல்ல நடந்தது.